நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி நிபா வைரஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வைரஸ் வந்து எங்கிருந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அதை எப்படி தடுக்கணும், அதனுடைய வழிகள் என்னன்னு பார்க்கணும். நிபா வைரஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1998 to 99 மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. 2001 வந்து பங்களாதேஷ்ல ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறமா இந்தியாவில் மேற்கு வங்காளத்திலிருந்து ஆரம்பிச்சு கேரளாவில் பார்த்தீங்கன்னா 2018 கோழிக்கோடு பகுதியில் ஆரம்பிச்சு அப்புறம் 2019 கேரளாவில் உள்ள எர்ணாகுளம்ல அது வந்து ஸ்ப்ரெட் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நோய் வந்து விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. விலங்குகள் பார்த்தீங்கன்னா பழந்தின்னி வௌவால்கள் மற்றும் பன்றிகள் அவற்றின் மூலமாக மனிதர்களுக்கு இவ்வாறு சேருகிறது. பழந்தின்னி வௌவால்களுடைய எச்சில், சிறுநீர், மலம் போன்றவை மூலமாகவும் அது எந்த தண்ணீர்ல போய் சேருதோ அந்த தண்ணீர் மூலமாகவும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். நிபா வைரஸுடைய அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூளை காய்ச்சல், பிறகு பாத்தீங்கன்னாக்கா மயக்கம், கடுமையான தலைவலி, மூளை சோர்வு, தலை சுற்றல், சுயநினைவு அற்றுப்போதல், கோமா மற்றும் மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்குது. கிருமி தொற்று ஏற்பட்ட 5 முதல் 15 நாட்கள் இந்த அறிகுறிகள் தென்படும். மேலும் தென்பட்ட ஒரு நாள் 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள இதுக்கான தீவிர சிகிச்சை எடுத்துக்கணும். அப்படி தீவிர சிகிச்சை எடுக்கலன்னா சுயமணிவு, அதாவது கோமா ஸ்டேஜ், சுத்தமா அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போறதுக்கான ஏற்படும். சோ இந்த நோய் கண்டறியும் முறை காய்ச்சல் மற்றும் மூளையாட்சி நோய்களின் பரிசோதனை ஏற்படுத்த வேண்டும். இது அனைத்து மருத்துவமனைகளிலும் உள்ளது. காய்ச்சல் மற்றும் மூளையாட்சி நோய்களின் பரிசோதனைகளின் அடிப்படையில் நிபா வைரஸ் சந்தேகப்பட்டவர்களின் இரத்த மாதிரிகளை பரிசோதித்து கண்டறிந்திருக்கலாம். சிகிச்சை: நிபா வைரஸ் நோய் தாக்கியவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். நிபா வைரஸ் நோய் தடுக்காமல் இருக்கும் முறைகள்: இந்நோய் ஒருவரிலிருந்து மற்றவருக்கு பரவுவதால் பாதிக்கப்பட்ட நபர்களை தனியறையில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மற்றும் கவனித்துக் கொள்பவர்கள் உரிய பாதுகாப்பு முறைகளான முகக்கவசம் அணிதல், மாஸ்க் போடணும், முறையாக கை கழுவுதல், நோயாளிகள் பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்தாமல் தொற்று நீக்கம் செய்தல் வேண்டும். காய்கறிகள், பழங்களை சுத்தமாக தண்ணீரில் கழுவிய பின்பே சமைத்து உண்ண வேண்டும். வௌவால் கழித்த பழங்களை சாப்பிடக்கூடாது. வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பன்றிகளின் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து பன்றிகளை அகற்ற வேண்டும். அவ்வாறு நாம் விலங்குகளை பார்க்கும்போது அதிலிருந்து நாம் தனித்து வருவதே நமக்கு சிறந்ததாகும். காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் அல்லது அரசு மருத்துவமனை மருத்துவரையும் அணுகி உரிய ஆலோசனை பெறலாம். தேங்க்யூ.